அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம சர்ஃபுடைய பாடங்களை இல்லத்து இல்லாத எழுத்துக்களை பார்த்து முடித்துவிட்டு, பிறகு இல்லத்துறை எழுத்துக்கள் 3 எழுத்து சொற்களில் வருமானால் ஃபஸ்ட் எழுத்தில் வந்தால் அது என்னென்ன மாற்றங்கள் வரும், செகண்ட் எழுத்தில் வந்தால் எப்படி வரும், லாமுடைய இடத்துல வந்தால் எப்படி வரும் என்பதையெல்லாம் முழுமையாக பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது மொத்தம் 7 வகையான சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னோம்ல. அந்த 7 டிஸ்பிளேயே பாருங்கள், 7 வகையாக இருக்குதுன்னு சொன்னோம். 7 வகையாக இருக்கிறது லாஜிக்காக உள்ள சாத்தியம்தான், அப்படி இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது இப்போ உள்ள வாய்ப்பு தான் இருக்குது. இந்த வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கலாம்னு தான் இது சொல்லலாமே தவிர இப்படி இருக்குமான்னு கேட்டால் இது இந்த போட்டிருக்கேன்ல, இது ஃபாவுக்கும் ஐனுக்கும், அதாவது முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் இல்லத்து இருக்குல்ல, அது பெயர் சொல்ல மட்டும்தான் வரும். அப்படியான வினைச்சொல் நீங்கள் பார்க்க இயலாது. அதாவது முதல் எழுத்து இல்லத்தாக இருந்து 2வது எழுத்தும் இல்லத்தாக இருக்கிற மாதிரியான வினை சொற்கள் நசரல் அரபன்னு வரும்ல, அப்படி வினை சொற்கள் அரபியில் உண்டான்னு கேட்டால் அப்படி ஒரு வினை சொல்லே கிடையாது. வேறு என்ன இருக்குது, பெயர் சொற்கள் அப்படி இருக்கும். உதாரணமாக எவ்முன்னா ஒரு நாளுங்கிறோம். எவ்முன்கிறது எவம என்ற வினை சொல்லேருந்து வந்தது கிடையாது, அது ஒரு தனி பெயர் சொல். எவ்முன் நாள். இந்த எவ்முல முதல் எழுத்து யா இருக்குது, 2வது எழுத்து வாவு இருக்குது, ஃபாவுலையும் இல்லத்து இருக்குது, ஐன்லையும் இல்லத்து இருக்குது. எவ்முன் இந்த பெயர் சொற்களுக்கு இந்த இல்லத்து சட்டங்கள்லாம் இந்த சட்டங்கள் வராது. வந்தாலும் அதில் ஒன்றும் இல்லை. எவ்முன்ல என்ன இருக்குது, ஒரு சட்டமே இல்லை. அதே மாதிரி எவ்முன் மாதிரி வயலுன் லில் முத்தஃபிஃபின்னு வருதுல, வயலுன் வாவு ஏ இல்லத்து எழுத்து, லாமு தான் இல்லத்து இல்லாத எழுத்து. அப்போ எவ்முன் வயலுன் இந்த மாதிரியான சொற்களில் என்ன இருக்குது, முதல் எழுத்துலையும் இல்லத்து இருக்கிறது, 2வது எழுத்துலையும் இல்லத்து இருக்குது. ஆனால் இவை வினை சொல் கிடையாது. இது மாதிரி வரக்கூடிய எத்தனை சொல்ல நிறைய கிடைக்கும். அந்த சொற்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னவா தான் இருக்கும், அது ஒரு பொருளை சொல்லக்கூடிய பெயர் சொல்லாக இருக்குமே தவிர அது வினை சொல்லாக இருக்காது. நம்ம சர்ஃபு தானே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சர்ஃபுக்கு வினை சொல் வந்தால் தானே ஃபாலான்னு எடுக்க முடியும். யௌமான்னு அதெல்லாம் வருங்காலம் வரப்போகிறது இல்லை. அதனால் அது நமக்கு தேவையற்றது. பண்ணுங்கதா, அப்படி ஒன்று வர சான்ஸ் இருக்குது. சான்ஸ் இருந்தாலும் வினை சொல்லில் அது வராது. வினை சொல்ல வராதுங்கிறதுனால தான் அதை மட்டும் இணைஞ்சிருக்கேன். இதை முடிச்சிட்டதுக்கு அடையாளமாக இணைஞ்சிருக்கேன், கோடு போட்டு விட்ருக்கேன்னா. இதை உங்களுக்கு இணைஞ்சிருக்குன்னா அந்த இட்டாலிக்கு எழுத்தாக மாற்றிருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிராஸாக இருக்கிற அந்த எழுத்து எதுக்கு மாற்றிருக்குன்னு கேட்டால் இது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு. இது பெயர் சொல்ல தான் வரும், வினை சொல்ல இது வராது. அதே மாதிரி இந்த 3லையும் வர்றது இருக்குல்ல, 3லையும் இல்லத்து வர்றது கடைசியாக கொடுத்துருக்குல்ல, ஃபாவும் இல்லத்து, ஐனு இல்லத்து, லாமு இல்லத்து, இப்படி ஒரு சொல்லு வருமானா, இப்படி ஒரு சொல்லு வினை சொல்ல வரவே வராது. 2 சொல்லு தான் இருக்குது. என்ன சொல்லு, வாவுங்கிற சொல்லு தான். வாவில் என்ன இருக்குது, வாவு அலிஃபு வாவு, யா உன் யா அலிஃபு யா, இந்த 2 சொல்லு தான் இருக்குது. 3ம் இல்லத்தாக இருக்கக்கூடியது இந்த வாவுங்கிற எழுத்துக்கு பேர் வைக்கிறோம்ல, வாவு உண்டு. அதில் என்ன இருக்கு, முதல்ல வாவுங்கிறது, 2வது அலிஃபுங்கிறது, 3வது வாவு. வாவுன்னு எழுதி பாருங்கள். வாவுன்னு இப்படி வாவு என்பதை வாவு அலிஃபு வாவுன்னு எழுதுனா 3 இல்லத்து எழுத்தாக இருக்குல்ல, அது ஒரு சொல்லு. யா உன் ஏ அலிஃபு வாவு, அப்புறம் ஹம்சா மாற்றிக்கிடுவாங்க, யா உன். அப்போ வாவுன்னு சொல்லி வாவுக்கு வைக்கிற பேர், யா உன்னு சொல்லி ஏக்கி வைக்கிற பேர். இந்த 2 சொற்களில் மட்டும்தான் எது வரும், 3 இல்லத்தாக இருக்கும். 2 சொல்லு தான். வேறு எந்த பெயர் சொல்லையும் எந்த இடை சொல்லையும் எந்த வினை சொல்லையும் 3 இல்லத்தாக வராது. அப்போ 3 இல்லத்தாக வருமானு கேட்டால் 2 சொல்லில் வரும். ஒன்று வாவு என்ற சொல், வாவுங்கிற எழுத்து இல்லை, அந்த வாவுங்கிற எழுத்துக்கு பேர் வாவுன்னு வைக்கிறோம்ல, வாவுங்கிற எழுத்துக்கு பேர் என்ன, வாவு அலிஃபு வாவு, அதான் அந்த எழுத்துக்கு பேர். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் 3 இல்லத்தாக இருக்குது. யா அலிஃபு வாவு, யாவுங்கிறது யா எடுத்து அம்சா மாற்றிக்கிறோம். அப்போ யாங்கிறதுல என்ன இருக்குது, அதுலேயும் இல்லத்து எழுத்து 3மே இருக்குது. அப்போ இது நமக்கு தேவையற்றது. எது தேவையற்றது, ஃபாவுலையும் ஐன்லையும் லாமுலையும் இல்லத்து எழுத்து இருந்து அப்படி ஒரு வினை சொல் இருந்தால் தான் நம்ம இந்த சர்ஃபு டாப்பிக்கு அது அவசியம்.
சர்ஃபுடைய கிரவுண்டில் இது இல்லை. அப்படி ஒரு சர்ஃபுடைய ஃபாலா ஃபாலு எஃபாலு இஃபாலுன்னு எடுக்கிறோம்ல, அது மாதிரியான எந்த ஒரு சொல் அமைப்பும் வந்து 3 எழுத்துலையும் இல்லத்து உள்ளதாக வரவே வராது. அது முடிந்துவிடும். அதே மாதிரி வந்து முதல் எழுத்தும் 2வது எழுத்தும் இல்லத்து பார்த்தீங்களா, இதுவும் வந்து ஃபேலில் வராது. இது வரும் ஏதோ வரேன், இது இஸ்முல வரும். யௌமுன் வயலுன் மாதிரி என்ன இருக்குது, நிறைய இருக்குது. இஸ்மு இருக்குது. பெயர் சொற்களில் வருமே தவிர எதில் வராது, வினை சொற்களில் வராது. வினை சொற்களில் வராட்டி நம்ம எடுத்திருக்கிற சர்ஃப் டாப்பிக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. அதை மாற்றுறது, ஆண்பாலாக்குறது, பெண்பாலாக்குறது, படற்கையாக்குறது, முன்னிலையாக்குறதுலாம் பேனான் இருக்குது. பேனாவுக்கு ஆண்பால் பெண்பால் படற்கை முன்னிலைலாம் இருக்குமா, இருக்காது. பேனா பேனா அவ்வளோதான். அதனால் நம்ம தெரிஞ்சது 3 தெரிஞ்சிட்டோம். இந்த 2ம் தெரிஞ்சுக்கிற வேண்டிய தேவையில்லை. இந்த கடைசியில் உள்ளதும் 4வது உள்ளதும். 4வது உள்ளது என்ன, ஃபே ஐனு வந்து இல்லத்து, லாம் வந்து இல்லத்து இல்லாமல் உள்ளது. இது பெயர் சொல்ல மட்டும் இருக்கிறது. எதில் கிடையாது, வினை சொல்ல கிடையாது. கடைசியில் உள்ள எல்லாமே இல்லத்து. அது 2 சொல்லு, வாவு ஏ 2க்கு தான். அந்த வாவு ஏக்கு பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த 2 சொல்லில் தான் 3 இல்லத்தாக இருக்குமே தவிர வேறு எதுலேயுமே என்ன இருக்காது, அது இல்லத்து எழுத்து இருக்காது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய என்ன, இப்படி வரும். எப்படி, முதல் எழுத்து மட்டும் சரியான எழுத்தாக இருக்கும், 2வது எழுத்து 3வது எழுத்து இல்லத்தாக இருக்கும். இப்படி இருக்குமான்னா இருக்கும். நிறைய வினை சொற்கள் வரும். அதே மாதிரி முதல் எழுத்து வந்து இல்லத்தாக இருக்கும், கடைசி எழுத்து இல்லத்தாக இருக்கும், நடுவில் மட்டும் இல்லத்து இல்லாத எழுத்தாக இருக்கும். இப்படி வருமானா இப்படி வரும், வினைச்சொல் வரும். இந்த 2 ஸ்டைலில் வினைச்சொல் இருக்குது. அதாவது ஃபாலன்னு இருக்குல்ல, இந்த ஃபே மட்டும் என்ன இருக்கும், இல்லத்து இல்லாத எழுத்தாக இருக்கும். இந்த ஐனு லாமு இடத்துல வந்து வாவோ ஏயா இருக்கும். ஐனு வாவா இருக்கும், லாமு வந்து ஏயா இருக்கும். இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும். அல்லது முதல் எழுத்து இல்லத்தாக இருக்கும், நடு எழுத்து ஐனு வந்து இல்லத்து இல்லாமல் இருக்கும், லாமு இல்லத்து. அப்போ நம்ம படிக்க வேண்டியது என்னது, இந்த 2 தான் படிக்க வேண்டும். சரியா, மிச்சம் அந்த முதல் 3 படிச்சிட்டோம். 4வதும் 7வதும் நமக்கு தேவையற்றது வராது, வினை சொல்ல வராது. வரக்கூடிய இந்த 2 தான் இருக்குது. இந்த 2 பற்றி படிக்க போகிறோம். இதில் வந்து இப்போ வந்து இந்த வக்கையன்னு இருக்குது. வக்கைய இந்த பாருங்க, உதாரணம் காட்டுறேன். வக்கையன்னா வக்காண்டா பாதுகாத்தான். வக்கையண்டா என்னது, பாதுகாத்தான்னு அர்த்தம். இந்த வக்கையோட என்ன இருக்குது, வாவு இல்லத்து, ஏ இல்லத்து, நடுவில் காவு மட்டும்தான் இல்லத்து இல்லாமல் இருக்குது. வக்கையன்னு இருக்கிறது. அதில் என்ன இருக்குது, வாவில் வந்து இல்லத்து எழுத்து இருக்கிறது, முதல் எழுத்து இல்லத்தாக இருக்கிறது, கடைசி எழுத்து வந்து ஏ இருக்குது, இல்லத்து எழுத்தாக இருக்கிறது. காஃபு மட்டும்தான் என்ன இருக்குது, இல்லத்து இல்லாத எழுத்து, சரியான எழுத்தாக இருக்குது. வக்கையன்னா பாதுகாத்தான் அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நிறைய வரும். வஃபையாவில் என்ன இருக்குது, வாவும் ஏயும் இல்லத்து எழுத்தாக இருக்குது, இங்கிட்ட அங்கிட்ட என்ன இருக்குது, நடுவில் மட்டும் ஃபே இல்லத்து இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் வஜ்ஜியாவில் முதல்லையும் கடைசிலையும் இல்லத்து இருக்குது. ஒரு உதாரணம் காட்டினா போதும், ஒரு சாம்பிளுக்காக 2-3 வகையாக காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி வரும் பொழுது இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏற்கனவே படிச்சிட்டீங்க. முதல் எழுத்தில் இல்லத்து இருக்கிற கண்டுக்கிறாதேன்னு சொல்லி ஆச்சரியமா. ஃபஸ்ட்டில் இல்லத்து எழுத்து இருக்க, பெருசாக இல்லத்து எழுத்து சட்டம் ஒன்றுமே வராது. அதனால் வந்து இல்லத்து இல்லாத மாதிரி வக்கையன்னு இருக்கிற அந்த வாவு வந்து ஒரு 100 மாதிரி அந்தஸ்தில் வச்சுக்க வேண்டியதான். நக்கையே என்பதற்கு என்ன சட்டமோ அதுதான் வக்கையவுக்கும். சக்கையே என்பதற்கு என்ன சட்டமோ அதுதான் வக்கையவுக்கும். என்ன, அந்த வா என்பது ஃபஸ்ட்டு எழுத்தாக வந்தால் அதுக்கு என்ன சட்டம் படிச்சிருக்கிறோம், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் என்ன இருக்கு, அதுக்கு அஃபால இந்த மாதிரி மாற்றும் பொழுது அதுக்கு சுக்கூன் வந்து அதுக்கு முன்னாடி கசர் வந்துச்சு என்று சொன்னால் அந்த வாவை என்ன செய்யும், ஏயா மாறும். வழங்குதா, அது அந்த ஒரு மாற்றம் தான் வரும். அது போக எஃப்இலு என்று வந்தால், அதாவது முதல் எழுத்தில் வாவு இருக்குது, அதுக்கு வந்து வருங்காலம் வந்து எஃப் அலுன்னு வராமல் எஃப் உலுன்னு வராமல் எஃப் இலுன்னு வந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த வாவை போய்கிட்டு என்ன செய்வாங்க, எஃப் இலுவோ எயிலுன்னு சொல்லுவாங்க. வசன யவுசின்னு சொல்லாமல் எசினு, வசஃப யவுசிஃபு சொல்லாமல் எசிஃபுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வக்கையை என்பதற்கு வந்து இதனுடைய வருங்காலம் வந்து எஃப் இலுன்னு வரும். சரியா, முதல்ல சென்ற காலத்தை பார்ப்போம். இந்த வக்கையன்னு இருக்குது, இந்த வக்கையை எடுத்து சர்வ் செஞ்சு பாருங்கள். வக்கையை எப்படி வரும், வக்கையை போடலையா, சரி வக்கையன் போடுங்க, கவையன் போட்டு வச்சுருக்கேன், பரவாயில்ல.
வக்கையன்னு இருக்குதா, வக்கைய என்பது எப்படி சொல்லுவோம்? உங்களுக்கு வாவை விட்டுற வேண்டியதுதான். கய அதான் கணக்கு. கயன்னா ரமய, ரமா தானே. வக்கையன்னா வக்கா, வக்கையன்னு இருக்கும். அதில் என்ன இல்லத்து சட்டம் இருக்குது? ஃபஸ்ட்டு இல்லத்து நம்ம கவனத்தில் கொள்ள தேவையில்லை. ஏக்கி ஹரக்கத்திற்கு முன்னாடி ஃபத்தஹ் இருக்குதா. வக்கைய என்றால் வக்கா. இருமை வந்து வக்கையா. ரமா, ரமய, ரமயாங்கிற வக்கையா, அதில் ஒரு மாற்றம் கிடையாது. அதுக்கப்புறம் வக்கையூ, வக்கையூங்கிறோம். வக்கையூவில் என்ன செய்யணும்? வக்கையூ எழுதி பாருங்கள். வக்கையூங்கிற எழுதுறதா இருந்தால் இதுதான் வக்கையூ. வக்கைய, வக்கையங்கிறது ஒருமை, அது வக்கான்னு சொல்லிடுவீங்க. வக்கையா என்பதில் அதுலேயும் அந்த அலிஃபா தான் மாற்றணும். ஆனால் இருமையில் மாற்ற மாட்டோம். அது வக்கையா தான். வக்கா, வக்கா, வக்கையா. வக்கையூன்னு வருதுல, வக்கையூ என்ன செய்யணும்? ஏக்கி லம்முருக்கு காஃபுக்கு ஃபத்தஹ் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? ஏயை வந்து அலிஃபா மாற்றணும். அலிஃபா மாற்றினீங்கன்னா வக்காவ், வக்காவுன்னு சொல்லலாமா? 2 சுக்கூனும். வக்கவு, வக்கா, வக்கையா, வக்கவு. ரமா, ரமயா, ரமௌ. எந்த மாற்றம் வரல. அதுக்கப்புறம் வக்கையத், வக்கையத்துன்னு வருது. வக்கையத்துன்னு வந்து எப்படி வரும்? இந்த ஏக்க பிறகு இந்த தேயை போட்டு சுக்குன்னு போட்டிங்க வக்கையத்துன்னு. இதில் என்ன சட்டம் இருக்குது நமக்கு? வக்கையத்தில் ஏக்கி ஹரக்கத்து இருக்குது, முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது. அப்போ இந்த ஏ என்னவா மாறணும்? அலிஃபா மாறணும். இந்த ஏ என்ன செய்யணும்? அலிஃபா மாறினா வக்காத்துன்னு வரும். சரியா? வக்காத்துன்னு வந்துச்சுன்னு சொன்னால் 2 சுக்குன் வருது. அப்போ என்ன பண்ணணும்? அலிஃபை எடுத்துகிட்டு வக்கத், வக்கா, வக்கையா, வக்கவ், வக்கத். ரமத்து மாதிரி தான். ரமா, ரமயா, ரமௌ. ரமத்துன்னு தான் சொன்னீங்க, ரமயத்துன்னு இருக்கும். அது ரமாத்துன்னு மாறும். 2 சுக்கூனுக்காக அந்த அலிஃபை போய்கிட்டு ரமத்துன்னு வரும். அதே தான் அது. வக்கத், வக்கத்தா, வக்கைன, வக்கைத்த, வக்கைத்துமா, வக்கைத்தும், வக்கைத்தி, வக்கைத்துமா. ஒன்றுமே சட்டம் இல்லை. வக்கா அதை முதல் எழுத்தும் இல்லத்தாக இருந்து கடைசி எழுத்து இல்லத்தாக இருக்குமே. ஆனால் நீங்கள் கடைசி இல்லத்துடைய சட்டம் படிச்சிங்கல்ல, அதை மட்டும் வச்சுட்டு போய்கிட்ட வேண்டியதான். மற்ற எதையும் கவனிக்க தேவையில்லை. முதல் எழுத்தை கவனிக்க தேவையே இல்லை. சரி, இந்த வக்கா, வக்கைய என்பதை வந்து மஜ்ஹூல் ஆக்குறீங்க. வக்கையாக்கு மஜ்ஹூல் ஆக்குனா எப்படி வரும்? உக்கியன்னு வரும். இதுக்கு என்ன சட்டம்? உக்கியன்னு சொன்னால் உக்கியன்னு மாற்றிட்டோம். உக்கிய, வக்கைய என்பதை மஜ்ஹூல் என்ன? உக்கிய. இந்த வாவை வந்து ஒரு நூன் மாதிரி சாது மாதிரி சரியான எழுத்தாக வச்சுக்கிறங்க. உக்கிய, உக்கிய சொல்லலாமா? சொல்லலாம். ரலிய மாதிரி தானே இருக்குது. ரலிய மாதிரி தான். ரலியோட லியோ மட்டும் கவனிங்க, ஊவை கவனிக்காதீங்க. கிய, லிய. அப்போ உக்கிய என்பதில் வந்து இல்லத்துக்கு ஏக்கி ஃபத்தஹு முன்னாடி கசர் இருந்தால் கிய, லியன்றி சொல்லலாம். அப்போ ஊக்கிய ஒருமை வந்து ஊக்கிய அப்படி இருக்கும். இருமை என்ன? ஊக்கியா. பன்மை என்ன? உக்கியூ. உக்கியூவில் என்ன வரும் நமக்கு சட்டம்? உக்கியூவில் சின்ன ஒரு சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு உக்கியூவில் எப்படி வரும்? இப்படி வந்துருமா? உக்கியூவில் உக்கியூன்னு வருது. உக்கியூவில் என்ன கியூன்னு வந்துருச்சு பாருங்கள். உக்கியாவில் கியன்னு இருந்துச்சு, மாற்ற தேவையில்லை. இப்போ கியூன்னு வந்துருச்சே. கியூ என்கிற வடிவத்தில் வந்தால் என்ன செய்யணும்? கீன்னு மாற்றணும். அப்போ இந்த வாவுடைய லம்மத்துக்கு என்ன செய்யணும்? சுக்கூனாக ஆக்கி விடணும். இப்படி வந்துடும். சுக்கூனாக்கி விட்டால் 2 சுக்கூன் வருதா? 2 சுக்கூன் வர்றதுனால என்ன செய்யணும்? அந்த ஏ எடுத்துடணும். உக்கிவ்வுண்டு வரும். உக்கிவ்வுண்டு வந்துச்சின்னு சொன்னால் இந்த வாவு ஜம்முடைய வாவு. ஜம்முடைய வாவு மாறக்கூடாது. இந்த வாவுக்கு ஏற்ற ஹரக்கத்து லம்மு. அந்த பேச கொண்டே காஃபில் என்ன செய்யணும்? கொடுத்துடணும். உக்கு, உக்கிய, உக்கியா, உக்கு. ருமிய, ருமியா, ருமு. அதில் சொன்ன மாதிரி தான். ஸ்பெஷலாக கூட ஒன்று வரல பாருங்கள், அது மாதிரி வருது. சரி, வக்காவும் உக்கையாச்சா. இதுக்கு வருங்காலம் சொல்கிறீங்க. இப்போ வந்து ஃபாவுடைய சட்டம் வரும். ஏன்னு கேட்டால் வக்கைய என்பதற்கு வருங்காலம் யவுக்கியுன்னு சொல்கிறாங்க. வக்காவுக்கு வருங்காலம் என்ன? யவுக்கையுன்னு சொல்லலாம். அசல் படி எடுத்துக்கிங்கன்னா, அசல் படி சொன்னால் வாவு அதுக்கு யவுக்கியுன்னு வரும். யவ் கியூ, எஃப் இலு. வக்கைய என்பதற்கு வருங்காலம் என்னது? யவுக்கியு. யவுக்கியோட என்ன சட்டம் என்று கேட்டால் 2 சட்டம் வருது. என்ன சட்டம் வருது? யவுக்கியோ எஃப் இலுவாக இருக்குது.
எஃப்இலுக்கு என்ன சட்டம்? அதாவது ஃபாவுல இல்லத்து இருந்து எஃப்இலு என்று வந்தால் அதை என்ன நீங்கள் மாற்றணும், அந்த வாவை எடுத்துடணும். வசன எவ்ஸின்னு சொல்லக்கூடாது, எசினு. வசல எசிலு, வசஃப எசிஃபு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எவுக்கு இவ்வளோ இந்த வாவு போயிடும். எஃப்இல் வர்றதுனால என்ன செஞ்சிடறேன், இந்த வாவு போயிடும். இங்கே மட்டும் இந்த ஃபாவுடைய இல்லத்து வந்து செயலுக்கு வருது, எக்கியுன்னு வரும். வக்கா வருங்காலம் என்ன, எக்கியூ. எக்கியூன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன் கியூ சொல்லக்கூடாதுல்ல, எக்கி. வக்கா என்பதனுடைய வருங்காலம் வந்து எவுக்கியூண்டு வரும். அது எஃப்யூல் வசனில் வர்றதுனால ஃபாவுடைய இல்லத்து, ஃபாவுடைய இடத்துல இல்லத்திற்கு, அதாவது ஃபாவுடைய இடத்துல இல்லத்திற்கும் என்று சொன்னால் வருங்காலத்தில் மட்டும் அது போய்விடும். எவுக்கியூ என்பது எக்கியூண்டு வரும். எக்கியூண்டு வந்த பிறகு இப்போ லாமுடைய இல்லத்து சட்டம் வரும். கியூ வருதுல்ல, அதுக்கு சட்டம் கீ. எக்கி, எக்கி, எக்கியானி, எக்கி யூன. எக்கி யானி பிரச்சனை இல்லை. எக்கி யூனோக்கு மட்டும் என்ன செய்யணும், இப்போ பிரித்து பார்க்கணும். எக்கி யூன இதுக்கு என்ன சட்டம்? எக்கி யூனுக்கு என்ன சட்டம்? 2 சுக்குணம், அதாவது கியூ என்பது கீன்னு மாற்றிடணும். இப்படி வந்துடும். இப்படி வந்தால் ஏக்கு ஒரு சுக்குணு, வாவுக்கு ஒரு சுக்குணு. அப்போ என்ன செய்யணும், அதை எடுத்து விட்டுறணும். எக்கிவ்னு வரும். இந்த வாவு ஜம்முடைய வாவு, அதனால் இந்த ஜம்முடைய வாவுக்கு தகுந்தவாறு காவுக்கு என்ன செய்யணும், லம்பு கொடுத்துடணும். எக்குகுண, எக்கி, எக்கியானி, எக்கூன. வருங்களா எப்படி வரணும், எக்கி, எக்கியானி, எக்கூன. சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யணும், தக்கி. சரியா? பெண்பால் எப்படி வரும், தக்கின்னு வருமா? அதையும் போட்டு பார்த்துருவோம். ஒன்று ஒன்றா போட்டால் தான் லிஸ்ட்டாக போடாமல் சரியாக வரும் உங்களுக்கு. இப்போ எவுக்கியூன்னு வர்ற மாதிரி என்ன செய்யும், தவுக்கியூ. தவுக்கியூ வந்து எஃப்இல் வரனால அந்த வாவு போயிடும். தக்கியும் இந்த வாவு என்ன செஞ்சிடும், எஃப்இல் இருக்கிறதுனால போயிடும். தக்கியூண்டு வரும். தக்கியூன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தக்கி, கீயூண்டு வருதுல்ல, தக்கி. தக்கியானி, யக்கீன. தக்கி, தக்கியானி, தக்கூன. தக்கீன, தக்கியானி, தக்கீன. அக்கி, நக்கி. இதுதான் வருங்காலம். அப்போ வருங்காலத்தில் என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த வாவுள்ள எழுத்து எஃப்யூனோடு வந்தால் அந்த சட்டப்படி வாவை எடுத்துருங்க. மீதி உள்ள லாமுடைய இல்லத்து சட்டம் வந்து ரமைய மாதிரி, ரலிய மாதிரி என்ன செய்யணும், வக்கையன்னு வருதில்ல, எக்கியூன்னு வருதில்ல, கியூன்னா இது மாதிரி இருக்குது, எர்மியூ மாதிரி இருக்குது. எர்மியூன்னா மீன் தானே சொல்லுவீங்க, அந்த மாதிரி மாற்றிக்கிறணும். அப்போ வக்காவில் சொல்கிறாருன்னா வக்கா, வக்கையா, வக்கவ், வக்கத்து, வக்கத்தா, வக்கைன சென்ற காலம். வக்கைத்த, வக்கைத்துமா, வக்கைத்தும், வக்கைத்தி, வக்கைத்துமா, வக்கைத்துன்ன, வக்கைத்து, வக்கைனா. இது சென்ற காலம். அது வருங்கால சொல்கிற மஜ்ஹூல் சொல்கிறா இருந்தால் உக்கிய. உக்கியவுக்கு என்ன, ரூலிய மாதிரி தான், ருமிய. ஒரு மாற்றம் வராது. அந்த ஆண்பால் பன்மையில் மட்டும் ஒரு மாற்றம் வருமே தவிர ஆதிலேருந்து கடைசி வரைக்கும் அந்த கிய என்பது மாற்றப்படாது. அப்போ உக்கிய, உக்கியா, உக்கு அந்த ஒரு இடம் மாறும். உக்கியத்து, உக்கியத்தா, உக்கியனா, உக்கியத்த, உக்கியத்துமா, உக்கியத்தும், உக்கியத்தோடு மாற்றம் வராது. அசல் படி ஓடிக்கிட்டே இருக்கும். மஜ்ஹூல் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வருங்காலம் சொல்லும் பொழுது எவ்கியூ வந்து எக்கின்னு வரும். அப்போ எக்கியூன்னு வந்து எக்கின்னு சொல்லிடுவோம். எக்கி, எக்கியானி, எக்கியூன. அப்போ எக்கூன, எக்கியூனு வரும். அது எக்கூனு மாறிக்கணும். அதுக்கப்புறம் தக்கி, தக்கியானி, எக்கீன. அதில் நீக்கிறது மாற்றுறது ஒன்றுமே இல்லை, அசல்படி வந்துடுது. மறுபடி தக்கி, தக்கியானி, தக்கூன. அப்புறம் தக்கீன, தக்கியானி, தக்கீன. அக்கி, நக்கி. இது வந்து வருங்காலமாச்சு. இந்த வருங்காலத்துக்கு வந்து செயற்பாட்டு வினை ஆக்குறீங்கன்னு வைங்க, அப்போ அந்த வாவு திருப்பி வந்துடும். வசன எசினுன்னு சொல்லுவோம். அதுக்கு மஜ்ஹூல் சொன்னால் யூசனுன்னு கொண்டு வந்துடணும். அந்த எஃப்இல் மட்டும்தான் அந்த வாவு போமே தவிர அதுலேருந்து மாற்ற வேறு அதுக்கு இந்த செயற்பாட்டு வினை எடுக்கும்போது யூசனுன்னு சொல்லக்கூடாது. வசன எசினும் வருங்காலம் வந்து செய்வினை, அதுக்கு செயற்பாட்டு வினை யூசனுன்னு சொல்லக்கூடாது. யூசனுன்னு வாவை கொண்டு வந்துடணும். அப்போ வந்து யூக்கையூ, எக்கி, எக்கின்னு இருக்குல்ல, எக்கிக்கு மஜ்ஹூல் என்ன, யூக்கையூன்னு சொல்லக்கூடாது. யூக்கையூன்னு சொல்லி யூகா. யூக்கையூ என்றால் யூகா, யூக்கையானி, யூக்கையூன. அது யூகவுனன்னு வந்துடும். மறுபடியும் தூக்கா, தூக்கையானி, யூக்கைன.
தூக்கா தூக்க யானி தூக்க ஊனண்டு வரும், தூக்க யூனண்டு வரும், தூக்க உன. அப்புறம் தூக்கைன தூக்க யானி தூக்கைன, ஊக்கா நூக்கா இப்படி வந்துடும். சரியா? இது வந்து என்னது, மஜ்ஹூல் ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் அம்முர் எடுக்கிறோம் பாருங்கள். அம்முர் எடுக்கும்போது தான் உங்களுக்கு விசித்திரமான ஒன்று வரும். எப்படி வரும்? நம்ம அம்முர் எதில் எடுப்போம்? வருங்காலத்தில் எடுப்போம். முன்னிலை தக்கியுன்னு இருக்குது. தக்கியூவில் வருங்காலத்தில் அம்முர் எடுக்கணும். அம்முர் எடுத்தால் என்ன செய்யணும்? இந்த தே எடுக்கணும். சரியா? தே எடுத்துகிட்டு என்ன செய்யுது? கியூன்னு இருக்கும். கடைசி எழுத்துக்கு என்ன செய்யணும்? சுக்குன் செய்யணும்ல. சுக்குன் ஏற்கனவே இருக்கும், அது தக்கின்னு. இப்போ இதில் அம்முருக்காக ஒரு சுக்குன் செய்யணும். சுக்குன் செய்ய முடியாது. அப்போ எடுத்துடணும். எடுத்துட்டா கி. இது அம்ரு. ஒத்த எழுத்து தான், ஒத்த சொல்லு தான். வக்கா என்றால் பாதுகாத்தான். கி என்னை பாதுகாப்பாயாகன்ற அர்த்தம். கி ஒத்து ஒரு எழுத்து தான். அது என்னது? அது வக்கைய என்பதனுடைய முன்னிலை ஏவல். ஓகினா அதா பண்ணார்னு சொல்கிறீங்கல்ல. வ கி நா. வ அத்துப்படைய எழுத்து. கீன்னா பாதுகாப்பாயாக. வக்கினா. கினாண்டா எங்களை பாதுகாப்பாயாக. கினாவோட 2 எழுத்து இருக்குல்ல. கீ ஒன்று, நா ஒன்று. அப்போ கினா வக்கினா அதா பண்ணார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? கி நான். கீண்டா பாதுகாப்பாயாக, நான்டா எங்களை. அப்போ இந்த மாதிரி இந்த 3 எழுத்து சொற்களில் எஃப்இலுன்னு வரும் பாருங்க. அதுக்கு பூராவுமே அமுர் வந்து ஒரு சொல்லு தான் வரும். அமுர் என்ன செய்யும்? ஒத்த எழுத்து தான். அதே மாதிரி வஃபான் இருக்குது. வஃபைய அதுக்கு வருங்காலம் வந்து எஃபீண்டு வரும். எஃபி வஃபாண்டா நிறைவேற்றினான். எஃபியானி எஃபூன, தஃபியானி எஃபீன, தஃபியானி தஃபூன, தஃபியானி தஃபீன, நஃபீண்டு வந்துடும். இது வந்து வருங்காலத்துக்கு வந்துருச்சு. அதிலேருந்து நீங்கள் வந்து ஏவல் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஃபி. வஃபாண்டா நிறைவேற்றினான். ஃபி மட்டும்தான். ஃபி என்றால் நிறைவேற்றி. அப்போ கியா கு கீ கியா கீன அப்படி வரும். கீன்னா நீ பாதுகாத்துரு. கியா நீங்கள் 2 பேரும் இப்போ திருப்பி வந்துடும். இப்போ 2 பேரும் பாதுகாத்துருங்க. கியூ சொல்லக்கூடாது. நீங்கள் இப்போ எல்லோரும் பாதுகாத்துருங்க. அப்புறம் கீ இதில் ஏ வரும். அவர் 2 ஏ வரும். அந்த ஏ போயிடும். இது தள்ளுரி பீனு வரும்ல, அந்த ஏ இது. அப்போ கீ. அப்போ வந்து என்ன செய்யுது? நீ பாதுகாத்து. பெண்ணை பார்த்து சொல்கிறது கியா. 2 பெண்களை பார்த்து கீன நீங்கள் எல்லோரும் பாதுகாத்துருங்க அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து இந்த வக்கா என்பதில் வந்து ஃபஸ்ட்லையும் இல்லத்து, லாஸ்ட்லையும் இல்லத்து. ஃபஸ்ட் இல்லத்து கணக்கில் எடுத்துக்கிறாதீ. நீங்கள் எங்கே மட்டும் பார்க்கணும்? எஃப்இயில் வர்ற இடத்துல மட்டும் பார்க்க வேண்டும். அதில் வாவு போய்க்கிடணும். போட்டோம்னு சொன்னால் மீதி உள்ளதெல்லாம் அந்த இல்லத்து சட்டம் என்னென்ன லாமுடைய இல்லத்து இருக்குல்ல, அதன்படி சொல்லிட்டு வந்துடுவீங்க. அதே மாதிரி வந்து இன்னொன்று சொல்வதாக இருந்தால், இந்த வஜ்ஜியன்று ஒன்று இருக்குது. இதுவும் இலத்தெழுத்து தான். இது ஃபைலன்னு இருக்குது. இதில் வாவு போகாது. ஏன்னாட்டா ஃபைலவுக்கு வருங்காலம் எஃப் அழு தான் வரும். வஜ்ஜிய எவ் ஜயு எஜியுண்டு வராது. வஜ்ஜிய என்பதற்கு வருங்காலம் வந்து ஃபைலன்னு இருக்கலாம். அலிமை இலமு எவ் ஜயு. அப்போ எவ் ஜயில் ஏதாவது மாறுமாண்டா மாறாது. எவ்ஜா எவ் அப்படியே இருக்கு. அப்போ எவ் ஜயுன்னு வருதுல்ல. இந்த ஜயு வஜ்ஜியில் மாற்ற தேவையில்லை. வஜ்ஜிய என்பது ரல்லிய மாதிரி இருக்கிறது. வஜ்ஜியா வஜு, வஜ்ஜியத்து வஜ்ஜியத்தா, வஜீத்துமா வஜீத்தும், வஜீத்துமா வஜீத்துன்னா வஜீனா அப்படி வந்துடும். இந்த வஜியவுக்கு வந்து வருங்காலம் ஆக்குறீங்கன்னு வைங்க. எவ் ஜயு வஜியன்னு வருதுல்ல. எவ் ஜியுன்னு வந்தால் எஜின்னு வந்துடும். அப்படி வராது. எவ் ஜயு. அப்போ எவ் ஜயுவில் மாறுமாண்டா மாறாது. எது மட்டும் மாறும்? லாஸ்ட்டில் மட்டும் மாறும். எவ் ஜயுன்னா ஜாண்டு மத்துவம்ல எவ்ஜான்னு அப்படி மாறிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா ஃபாவுல இல்லத்து வந்துச்சின்னு சொன்னால் இந்த எஃப்இலு இது உங்களுக்கு முன்னாடி சொல்லி தந்த சடம் தான். எஃப்இலுன்னு வரும்பொழுது அது போயிடும் என்பதையும், அதனுடைய அமுறு எடுக்கும் பொழுதும் இந்த சட்டப்படி தான் வரும் என்பதையும் உங்களுக்கு ஃபாவுடைய இல்லத்து பாடம், முதல் எழுத்து இல்லத்து பாடத்தில் நடத்தி இருக்கிறோம். அப்போ லாமு இப்போ சேர்ந்துக்கிறது இல்லை. லாமு சேர்ந்துக்கிட்டதுங்க மற்ற எல்லா சொல்லுக்கும் இந்த வஜ்ஜியன்னு இருக்குல்ல, இந்த வஜ்ஜிய என்பதில் வந்து இந்த வாவை இல்லத்துன்னு நீங்கள் பார்க்காதீங்க. நூனு மாதிரி சாது மாதிரி ரே மாதிரி பார்த்துக்கிறங்க. இங்கே தான் உங்களுடைய வேலை நடக்கணும். ஜிஏன்னு இருக்குல்ல, இங்கே தான் இல்லத்து எழுத்துக்கு லாஸ்ட்டு தான் கணக்கு.
ஜிய என்றால் ஜிய சொல்லலாம், வஜிய. உஜியன்னு சொல்கிறோம், உஜிய சொல்லலாம். யௌஜயு சொல்லக்கூடாது, யௌஜா. யூஜயு சொல்லக்கூடாது, யூஜா. அமுரு, அமுரு எப்படி வரும்? யூஜ வஜே யௌஜா தானே, தௌஜயுண்டு வரும், தௌஜாண்டு வரும். தௌஜாவில் வந்து தே எடுத்துவிட்டு அலிஃபு சேர்ப்போம், இவ்ஜேன்னு வரும். அந்த இடத்துல மட்டும் வாவு என்ன செய்யும்னு கேட்டால் இவ்வுன்னு வருதில்ல, இவ் ஈஜ அப்படின்னு வந்துடும். இவ்ஜே என்பது என்ன செய்யும்? ஈஜே என்று வந்துவிடும். அப்போ இந்த மாதிரியான அந்த அதாவது இந்த வாவு எங்கே மாறும் என்று கேட்டால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வஜதன் இருக்குது, வேறு வேறு ஃபஸ்ட்டு எழுத்து இல்லத்துக்கு மட்டும் வச்சுக்கிடுவோம். அது அஃபாலான்னு மாற்றுறீங்க, அவுஜத மாறாது, யூஜுது மாறாது. மஸ்தர் எடுங்க, இவ்ஜாதுன், இவ்ஜாதுன்னு வரும். அங்கேயெல்லாம் மாறும்னு உங்களுக்கு சொல்லி தந்துருக்குறோம். இவ்ஜாதுன்னு சொல்லும் பொழுது வாவுக்கு சுக்கூனும் முன்னாடி கசர் இருந்தால் அந்த வாவு ஏயா மாறி ஈஜாதுன் வழங்குதா. அவுசன ஈசானுன், மிவுசானுண்டா மீசானுன், இப்படி மாறும்னு சொல்லி. இந்த வாவு வந்து எங்கே மாறும்னு கேட்டால் ஃபஸ்ட்டில் உள்ள வாவு ஃபஸ்ட்டுங்கிற இடத்த அந்தஸ்தை இழந்து அதுக்கு சுக்கூன் பெற்று அதுக்கு முன்னாடி ஒரு எழுத்துக்கு வந்து என்ன செய்யிருக்கு, கசர் வந்துச்சின்னு சொன்னால் அந்த வாவு ஏயா மாறிக்கணும். அந்த ஒரு சட்டம் இருக்கிறது. அப்போ இந்த ஒரு சட்டத்தின் பிரகாரம் என்ன செய்யணும், ஃபாவுலையும் லாமுலையும் இல்லத்து இருந்தால் நீங்கள் இல்லத்தை வந்து லாமை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்க, ஃபாவை கவனத்தில் கொள்ளாதீங்க. லாமை மட்டும் எப்படி கவனத்தில் கொள்ளணும்? ஜிஏண்டு வருதா, ஜிஏக்கு என்ன சட்டம்? ஃபையாண்டு வருதா, வஃபைய, ஃபையவுக்கு என்ன சட்டம்? ரலியேன்னு வர்ற மாதிரி வந்தால் ஜிய, வஜிய, வஜியன்னா வஜிய மாறவே மாறாது. வஜிய, வஜியா, வஜு, வஜியத்து, வஜியத்தா, வஜின்னு மாறவே மாறாது. அப்போ லாமுடைய இல்லத்தை நீங்கள் சரியாக மனசில் பதிய வச்சுக்கிறீங்கன்னு சொன்னால் அதுதான் ஃபாவும் லாமும் இல்லத்தாக இருந்தாலும் வரும். ப்ளஸ்ஸு என்ன சட்டம் என்று கேட்டால் அதனுடைய வருங்கால எஃபீடுன்னு வந்தால் மட்டும் வாவும் சேர்ந்து போய்க்கிறோம். போன பிறகு மீதி லாமுடைய இல்லத்து வேலையும் நடக்கும். இதை என்ன செய்யணும், நீங்கள் தெளிவாக மனசில் பதிய வச்சுக்கிறணும். இதில் வந்து உங்களுக்கு அந்த எழுதி போடாமல் வாயினாலே நான் சொல்கிறேன், டைப் பண்ணாமல் வந்தாச்சு உங்களுக்கு ஒழுங்கா. எழுதி போடாமல் உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு ஒரு ட்ரையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதே பாடத்தை உங்களுக்கு என்ன செய்யணும், நாளைக்கு வந்து வக்கைய, வஃபைய அது எப்படியெல்லாம் வரும் என்பதை அதை வந்து ஷார்ட்டு போட்டு காட்டினா தான் உங்களுக்கு வழங்க. அது மாதிரி போட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நாளைக்கு அதை நடத்திட்டு அடுத்த பாடத்துக்கு போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.